வீடியோ டைம்னால கட் ஆயிடுச்சு. செகண்ட் வீடியோவில் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். தேர்தல் வெற்றிகள்னு பார்த்தோம்னா, 1937 இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைமில் வந்து ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவரை வந்து போட்டியிட்டு முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கேடிகே தங்கமணி இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்து பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி.வி. கிரி வெற்றியும், இந்த சண்முக ராஜேஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா? அவரை போட்டியிட்டு வெற்றி பெற்ற முத்துராமலிங்க தேவரோட வெற்றியும் வந்து இந்திய மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தோன்னு சொல்லி சொன்னார். 1937லேருந்து 1962 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1946 1946 அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் 1952 1957 இந்த வருஷத்துலலாம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற்றார். அப்புறம் 1962 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உடல்நலக்குறைவு காரணமாக வந்து அவர் வந்து பரப்புரை செய்யலைனாலுமே அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர் பண்ணல முக்கியமான விஷயம் என்னென்னா, குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. அதாவது மக்களை வந்து ஒதுக்குவதற்கு கொண்டு வந்தது தான் வந்து குற்ற பரம்பரை சட்டம். அதாவது ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதுவது அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். எப்போது அந்த ஆங்கில ஆட்சியில் எலெக்ஷன்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னாடி வருஷம் 1936 மே 12 13. இது எப்படி ஷார்ட்கட்னா, மேவை வந்து விட்டுருங்க. 12 13 12 13 அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 134 சரிங்களா? 12 13 134ன்னு சொல்லுவோம். இதுதான் இதோட ஷார்ட்கட் சரிங்களா? எப்போது மேலே நடந்த விஷயம், அதாவது 12 13 மேவை வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. 1314 அப்புறம் பார்த்தீங்கன்னா 134 இதுதான் ஷார்ட்கட். இதில் வந்து கமுதியிலங்கிற இடத்துல வந்து குற்ற பரம்பரைக்கு எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. இவருடைய முயற்சியால் பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் 1948 வந்து இந்த குற்ற பரம்பரைங்கிற சட்டம் வந்து நீக்கப்பட்டுச்சு சரிங்களா? அடுத்து வந்து ஆலய நுழைவு போராட்டம் பார்க்கலாம். இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு சாராருக்கு வந்து தடை இருந்துச்சு. 1939 ஜூலை 8 இருக்குது பார்த்தீங்களா? ஜூலை 8 1939 வந்து வைத்தியநாதர் கோவிலில் இருந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருக்காரு. அப்போ வந்து அர்ச்சகர்கள் கலந்து கொள்ளாதனால திருச்சூழியிலேருந்து 2 அர்ச்சகர்களும் கூப்பிட்டு வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து வெற்றி பெற்றார். இந்த பாயிண்ட் அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்து முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள். தேசியம் காத்த சம்மல்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார்னா திருவிக்கா சொல்லியிருப்பார். அப்புறம் வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டாமார்தம், இந்து புத்த சமய மேதை, இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த முத்துராமலிங்கரோட சிறப்பு பெயர்கள். என்ன முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர் என்னென்ன? தேசியம் காத்த செம்மல் யார் சொல்லியிருப்பார்? திருவிக்கா சொல்லியிருப்பார். அடுத்து வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டாமார்தம், இந்து புத்த சமய மேதை, இது எல்லாமே வந்து முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட தோழர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜமீன் விவசாயிகள் சங்கம் வந்து ஏற்படுத்தி 3.5 சிற்றூரில் இருந்த அவரோட விளைநிலங்களை வந்து குத்தகைக்கு இல்லாமல் உளுந்தவங்க கம்பெனியில் அந்த நிலத்தில் உளுந்தவங்களுக்கே வந்து பிரித்து பங்கிட்டு தந்துட்டார். அதனால் வந்து இவர் என்ன சொல்லுவாங்க? விவசாயிகளின் தோழர்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை வந்து நிறுவியிருப்பார். எங்கன்னா கமுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, கமுதியில் வந்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை வந்து நிறைவேற்பார். தொழிற்சாலரோட தலைவராக வந்து இருந்திருப்பார். எப்போ? 1938. நம்ம என்ன பார்த்தோம்? 36 பார்த்துட்டோம், 38 பார்த்தோம், 39 பார்த்துட்டோம், 35 பார்த்துட்டோம். இந்த எல்லா இயரும் பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1938 23 தொழிலாளர் சங்கத்தோட தலைவராக வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து திகழ்ந்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஜீவானந்தத்தோடு இணைந்து 1938 வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருப்பார் சரிங்களா? இந்த நூற்பாலைக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருப்பார். அடுத்து 2ஆம் உலகப்போர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டைமில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்க தாமோகர சிறையில் இராணுவ சிறையில் வந்து இவரை வந்து அடைச்சிட்டாங்க. எப்போனா இந்த 2ஆம் உலகப்போர் நடந்து முடிகிற வரைக்குமே வந்து இவர் மத்திய பிரதேசத்தில் இருக்க தாமோ சிறைகளை வந்து இவர் வந்து அடைச்சிட்டாங்க. ஏன்னா இவரால் வந்து இவர் பேசினாலே வந்து மக்களுக்கு விடுதலை வேட்கை வந்து அதிகமாக வருது. அதனால் வந்து ஆங்கிலேயர் வந்து இவங்க வந்து 2ஆம் உலகப்போர் 1939 1945 வரைக்கும் நடந்துக்குள்ள அந்த டைமில் மத்திய பிரதேசத்தில் இருக்க தாமோங்கிற சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க.
இவர் பார்த்தோம்னா, இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்களா, 5ல் 1 பங்கு வந்து சிறையிலே வந்து கழிச்சிருப்பாரு. 20,075 நாள் வந்து வாழ்ந்திருப்பாரு. அதில கிட்டத்தட்ட 4000 நாட்கள் வந்து சிறையிலே கழிச்சிருப்பாரு. நம் வாழ்நாள்ல 5 நாள்ல 1 நாள், அதாவது வாழ்நாள்ல வந்து 5ல 1 பங்கு வந்து இவர் வந்து சிறையிலே கழிச்சிருக்காரு. அதனால வந்து இவர தியாக செம்மல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1936 மற்றும் 1955ல வந்து 2 முறை பர்மாக்கு சென்றிருப்பாங்க. அந்த பர்மால பார்த்தீங்கன்னா, சிறந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெண்கள் வந்து தன்னோட கூந்தல வந்து நடைபாதையிலே விரிச்சு வரவேற்பு அளிக்கிறது வழக்கம். அந்த வரவேற்பு வந்து பெண்கள வந்து இழிவுபடுத்துறதா இருக்குது. அதனால நான் அந்த வரவேற்பை ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி அந்த வரவேற்ப வந்து தடுத்திருக்காரு. இவர் வந்து தியாக வாழ்வு வாழ்ந்திருக்காரு. அடுத்து பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதல்ல உரையாற்றிய இடம் என்ன? சாயல்குடி. அங்க தான் வந்து காமராஜரும் அதில பங்கேற்றிருந்தாரு. 3 மணி நேரம் உரையாற்றியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பேர் என்னன்னா, நேதாஜி வார இதழ். தேசியம் காத்த செம்மல்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து பாராட்டியவர் யாருன்னா, திருவிக. அடுத்து கப்பலோட்டிய தமிழ்னு பார்க்கலாம். இது வந்து சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது. சரிங்களா? வாவு சிதம்பரனார், வஉசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார். இவர் டைரெக்டாக கவர் ஆகுது. தென்னாத்துல இருக்க தூத்துக்குடியை வந்து மையமாக வச்சிருக்கு. தூத்துக்குடி டு கொலம்போ தான் இந்த வந்து கப்பல் போயிருக்கும். இது வந்து உருவாக்கியவர் யாருன்னா, வாவு சிதம்பரனார். இவர் வந்து கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இல்லை லெசன் வந்து அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரியே வரும். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த தூத்துக்குடி தான். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் வந்து இந்த தூத்துக்குடியை சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. எது? பாண்டியரோட துறைமுகம் என்ன? கொற்கை. கொற்கை வஞ்சி தொண்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதில் வந்து கொற்கைங்கிறது வந்து பாண்டியர்தையும், வஞ்சி தொண்டிங்கிறது சேரரோட துறைமுகம். அது கேரளா சைடில் இருக்கும். கொற்கைங்கிறது அங்கே முத்துக்குளித்தல் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. தூத்துக்குடி தான். கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் வந்து முத்து வெள்ளம் குளித்தது. சரிங்களா? வசையொலிய வாழ்வரே வாழ்வார்ங்கிறது திருவள்ளுவரோட வாய்மொழி. அடுத்து இந்த லெசனில் பார்த்தோம்னா படிக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இதில் பார்த்தோம்னா சுதேசி கம்பெனி வந்து ஒரு சுதேசி கப்பல் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை வந்து தொடங்கி காலியா நாவோ அப்படின்னு சொல்லி 2 நீராவி கப்பலை வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இது ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து பாண்டித்துறையாக இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கப்பலோட கம்பெனியோட தலைவராக இருந்திருக்காரு. சரிங்களா? அந்த கப்பல் செயலாளராக வந்து இவர் வந்து என்ன வஉசி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் இதோட கணக்கு பார்ப்போங்க பார்த்தீங்களா, கணக்கு பார்க்குறக்கு வந்து பாரதி இருக்கார் பார்த்தீங்களா, சோமசுந்தர பாரதி, அவர் வந்து இருந்திருக்காரு. இதில் சோமசுந்தர பாரதி வந்து இதில் இல்லை. இந்த சிலபஸில் வந்து டைரெக்டாக கவர் பண்ணல. ஆனால் வந்து முன்னாடி இருக்க லெசனில் சொல்லியிருப்பாங்க. இதில் 3 முக்கியமானவர் யாருன்னா, பாண்டித்துறையாக இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த கப்பலோட தலைவர். இந்த கப்பல் கம்பெனியோட தலைவர் யாருன்னா பாண்டித்துறையார். இந்த கப்பல் கம்பெனியோட தலைவரோட செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா வாவு சிதம்பரனார், அதாவது வஉசின்னு சொல்லுவோம் இவரும். அடுத்து சோமசுந்தர பாரதிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இதோட கணக்காளராக இருந்திருப்பார். செயலாளர் வேற, கணக்காளர் வேற. இந்த வஉசி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, என்கிட்ட 2 நீராவி கப்பலோட ஒரு தமிழ் கப்பலும் இருக்குன்னு சொல்லியிருப்பார். யாருன்னா சோமசுந்தர பாரதி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து இந்த கப்பல் கம்பெனியை விட்டு விலகணும், வேலையை விட்டு இந்த கப்பல் கம்பெனியில் வேலையை விட்டு போகணும்னு சொல்லி 100,000 ரூபாய் வந்து கையடக்கம் தரவதாக வந்து ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 100,000 ரூபா வந்து லஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் ஏற்றுக்க மாட்டார். அடுத்து வந்தே மாதரம்ங்கிற சுதேச மந்திரம் வந்து வங்க நாட்டில் பிறந்தது. வந்தே மாதரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எங்கே பிறந்ததுன்னா வங்க நாட்டில் வந்து பிறந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதை வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? வந்தே மாதரம்னு சொன்னவர் யாருன்னா திலகர் சொல்லியிருப்பார். பாலகங்காதர் திலகர் சொல்லியிருப்பார். அதை வந்து தென்னாட்டில் தோன்ற பாரதியார் என்ன சொல்லியிருப்பார்னா, வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம்னு சொல்லி தமிழில் சொல்லியிருப்பார். சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரோட பாட்டையும் கேட்டால் வந்து செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமை நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும்னு சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை. என்னது? இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவோட கூற்று. யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா,
வஉசியை பற்றியும் பாரதியாரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. யார்? நீதிபதி பின்ஹே. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து எங்கெங்கே வந்து சிறையில் வந்து செக்கிழுத்தார் பார்த்தோம்னா கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் வந்து அவர் வந்து செக்கிழுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா தொல்காப்பியத்தை வந்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை படுத்தி என் இன்னலெல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா வஉ சிதம்பரனார் சொல்லியிருப்பார். ஆலன் இருக்கார் பார்த்தீங்களா, ஆலன் எழுதிய மனம் போல வாழ்வு. என்னது? மனம் போல நாம் வாழ்வு இருக்குது பார்த்தீங்க, அது ஒரு அறிவு நூல் இருக்குது. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். என்னது? ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான மனம் போன்ற வாழ்வு என்ற தமிழ் நூலை வந்து மொழிபெயர்த்திருப்பார். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞர்களுக்கு எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறங்கிற சிறு நூலை வந்து இயற்றியிருப்பார். மெய்யறிவு மெய்யறம்னு சொல்லி இயற்றியவர் யாருன்னா வஉ சிதம்பரனார். அதே மாதிரி ஆலனோட நூலை வந்து மனம் போல வாழ்வுன்னு சொல்லி தமிழில் வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வன் யாரை சொல்லுவாங்கன்னா ராபி சேதுபுலைய. அவர் வந்து சொல்லின் செல்வன் பாராட்டுறோம். அடுத்து பார்த்தோம்னா செய்யுளுக்கே உரிய இதிகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர். அதனால தான் வந்து இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தமிழ் இன்பம்ங்கிற நூல் வந்து தமிழக அரசோட சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்ற முதல் நூல். சாகித்ய அகாடமி விருதோட முதல் நூல் என்னன்னா தமிழ் இன்பம். சரிங்களா, ஃபஸ்ட்டு தமிழ் தான். என்ன? யார் எழுதுனது? ராபி சேதுபுலை சொல்லின் செல்வன் சொல்லி. எதுக்கு இவரை சொல்லின் செல்வன் சொல்லுவோம்னா செய்யுளில் இருக்குது பார்த்தீங்களா, எதுகை மோனைங்கிறது முன்னாடி முதல் எழுத்து வந்து ஒற்றுமையாக வரணும், எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒற்றுமையாக வரணும், இயைபுங்கிறது கடைசி எழுத்து ஒற்றுமையாக வரணும். செய்யுளுக்கே உரிய இந்த அழகை வந்து அவர் வந்து உரைநடையிலையும் கொண்டு வந்ததுனால இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. தமிழ் இன்பம்ங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற முதல் நூல். சரிங்களா, அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இருக்க பார்த்தீங்களா, அவர் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர். சரிங்களா, இதில் பார்த்தா இவர் வந்து ஆற்றங்கரையிலேயே கடற்கரையிலேயே தமிழ் விருந்து தமிழம் ஊரும் பெயரும் மேடை பேச்சு. சரிங்களா, இது வந்து யாரை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சேதுபதி இருக்கிற பற்றி நடிகர், அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஆற்றங்கரையில் நடந்துட்டு போயிருப்பார் படம் எடுக்கிறப்போ, கடற்கரையில் நடந்த மாதிரி படம் எடுத்திருப்பார். அவருக்கு வந்து தமிழில் இருக்க எல்லா விருதும் கிடச்சிருக்கு. அவர் எந்த ஊருன்னே தெரியாது, ஏன்னா எல்லா ஊர் பாஷையும் பேசுவார். தமிழகத்தில் இருக்க ஊரும் பேரும் எல்லா ஊர் பாஷையும் பேசியிருப்பார். அவர் வந்து சிறந்த மேடை பேச்சையும் நடத்தியிருக்காரு. சரிங்களா, என்னென்ன ஆற்றங்கரையில் நடந்திருக்காரு, கடற்கரையில் நடக்கிற மாதிரியே படம் எடுத்திருக்காரு, தமிழ் விருந்து, அதாவது இவர் வந்து தமிழில் வந்து விருந்து வச்சுருக்காரு, தமிழகத்தில் ஊரும் பேரும் எல்லா ஊரோட பாஷையும் வந்து பேசுவார், மேடை பேசிடுவார். சரிங்களா, இதுதான் ஷார்ட்கட்டு. வஉ சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நூல் வந்து கடற்கரையினிலே என்ற நூலில் வந்து எடுத்து ஆளப்பட்டுறது. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா கொற்கை துறைமுகத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தோம்னா கடற்கரையினிலேங்கிற நூலில் வந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது. இதில் பார்த்தோம்னா வழக்குங்கிறது 2 வகைப்படும். ஒருத்தருக்கு ஒரு கேஸ் போட மாட்டாங்க, 2 கேஸ் போடுவாங்க. சரிங்களா, ஒன்று இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குங்கிறது 3 வகைப்படும். சரிங்களா, இயல்பு வழக்குங்கிறது ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களில் கூறுவது இயல்பு வழக்கு. இயல்பாக சொல்கிறது வந்து இயல்பு வழக்கு. சரிங்களா, தகுதி வழக்குங்கிறது என்னென்னா அந்த சொல்லை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. இயல்பு வழக்குங்கிறது 2, இயல்பு வழக்குங்கிறது 3, தகுதி வழக்குங்கிறது 3. சரிங்களா, இயல்பு வழக்குங்கிறது என்ன? 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, நிலம், மரம், வான், எழுது, இந்த சொற்கள் எல்லாம் பாருங்களேன், இது வந்து எந்த வகையிலையும் மாறுபாடு இல்லை. சரிங்களா, இது வந்து ஈஸியாக எல்லாருக்குமே புரியுது, எந்த வகையில் மாறுபாடும் இல்லை. அதே இலக்கண போலி பாருங்களேன், இல்லத்தின் முன்ன என்னன்னு சொல்லணும்னா இல் முன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இல்லத்தின் முன் பகுதியை வந்து இல் முன் என குறிக்க வேண்டும். அதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்? முன்றில், அதாவது ஃபஸ்ட் இருக்கிறத கடைசியிலும் கடைசியில் இருக்கிறத பின்னாடி முன்னாடியும் போடுவோம். அதாவது முன் இல், அதாவது முன்றில் அப்படின்னு சொல்லுவோம். இல் முன்னு தானே சொல்லணும், முன்றில்னு மாற்றி சொல்கிறோமா, அதாவது இலக்கண போலி ஆகிடுச்சா இந்த இடத்துல. கிளையோட நுனியை என்ன சொல்லணும்? கிளை நுனின்னு சொல்லாமல் நுனிக்கிளைன்னு சொல்லி மாற்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இலக்கணம் உடையதுனா என்ன? அப்படியே எல்லாமே வரும். இலக்கண போலினா ஃபஸ்ட் இருக்கிறது கடைசியிலும் கடைசியில் இருக்கிறது ஃபஸ்ட்டும் மாறி வரும்.
ஆனால் வந்து நம்ம ஏற்றுப்போம். சரிங்களா? இது வந்து இலக்கண முறைப்படி அமையாமல் இருந்தாலும் இலக்கண முறை போலவே இருக்கிறனால வந்து இது ஏற்றுக்கிறோம். இதனால் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து முன்பின் தெக்க போலின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, முன்னாடி பின்னாடி மாறி இருக்கா? எடுத்துக்காட்டு புறநகர், வாய்க்கால், தசை, கடைக்கண் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கண போலி தான். இது வந்து பார்த்துங்களேன், வாயில் அதை வந்து வாசல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லத்தின் நுழைவாயில வந்து இல்வாய்னு சொல்லாமல் வாயில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து இலக்கண போலி. அதே வந்து வாயிலுங்கிறத இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேச்சு வழக்கில் வாசல்னு சொல்கிறது வந்து மருவு. அதாவது என்ன, மருவுனா மாற்றம் அடைஞ்சிருச்சு. தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாயில வந்து காலப்போக்கில் வந்து வாசல் அப்படின்னு மாற்றுறது மருவு. அதே வந்து இல்லத்தில் வந்து இல்வாய்னு சொல்லாமல் வாயில்னு சொல்கிறது பார்த்தோம்னா இலக்கண போலி. இலக்கணம் உடையதுனா என்ன, அப்படியே சொல்லணும். இலக்கண போலினா முன்பின் தக்க போலின்னு சொல்லுவோம். என்னது, முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது முன்னாடி மாறும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், மருவுங்கிறது என்னென்னா, சொற்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டோம். சில எல்லா இடத்துலையும் ஷார்ட்டாக சொல்கிறோம். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம். இது சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறது என்னென்னா மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தகுதி வழக்கு பார்க்கலாம். தகுதி வழக்கில் வந்து 3 வகை இருக்குது. 3ஆக பிரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாததை வந்து வேற ஒரு சொல்லால் சொல்கிறது. புரியுதுங்களா? இந்த இடத்துல போலிலாம் வரல. என்னென்னா, ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த சொல்ல சொல்லாமல் வேற ஒரு சொல்லால் அதை வந்து சொல்கிறது தான் வந்து தகுதி வழக்குன்னு சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று இடர்காடல், மங்களம், குழு உட்குறி. இடர்காடல்ங்கிறது பிற இடத்துல வந்து வெளிப்படையாக சொல்ல இயலாதகாத சொற்களை வந்து தகுதியுடைய வேற ஒரு சொல்லால் வந்து சொல்கிறது. அதாவது கால் கழுவிட்டு வந்தேன்னா அவனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து குழந்தை வெளியே போய்விட்டது, பாத்ரூம் போகிறதுக்கு ஒன்றுக்கு போய் வந்தேன்னு, இதெல்லாம் என்னது, வெளியில் சொல்ல முடியாத சொல்ல வந்து வேற ஒரு சொல்லால் மாற்றி சொல்கிறாங்க. கேட்டாலே வந்து புரிஞ்சுப்பாங்க. கால் கழுவிட்டு வந்துட்டேன், குழந்தை வெளியிலே போயிடுச்சு, ஒன்றுக்கு போயிட்டு வந்துட்டேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடர்காடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மங்களம்ங்கிறது செத்தாருங்கிறது மங்களம் இல்லாத சொல். சரி, அதை வந்து என்னன்னா செத்தாருங்கிறத குறிப்பிடாமல் துஞ்சினான்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது இயற்கை ஏறினான்னு சொல்லி சொல்லுவாங்க. மங்களம் இல்லாத சொல்ல மங்களமான சொல்ல சொல்கிறது பேர் என்னென்னா மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலைன்னு சொல்கிறது திருமுகம்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கிற ஆட்டை வந்து கருப்பாடுன்னு சொல்லாமல் வெள்ளை ஆடுன்னு சொல்லுவாங்க. விளக்க அணைன்னு சொல்லாமல் விளக்க குளிரவைன்னு சொல்லுவாங்க. சுடுகாடுங்கிற நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா அமங்கலமான சொல்ல மங்களமான சொல்ல மாற்றி சொல்கிறது வந்து மங்களம்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்கள்ட்ட சொல்ல முடியாத விஷயத்த வந்து வேற ஒரு சொல்லாத சொல்கிறது இடர்காடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து குழு உட்குறின்னா இதுலேயே இருக்குது பாருங்களேன். ஒரு குழுவாக நிறைய மக்கள் இருக்கிறப்போ வந்து ஒரு குழு மக்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு உள்குறி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சின்னதாக அவங்களுக்கே தெரிகிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் சொல்கிறது, அதை தான் வந்து குழு உட்குறின்னு சொல்லுவாங்க. பொன்னை பறினா பொற்கொளர் சொல்கிறது, ஆடையை கரைனா யானை பாகர் பயன்படுத்துவது. சரிங்களா? பொன்னை பறின்னு யார் சொல்லுவாங்கன்னா பொற்கொளர் வந்து சொல்லுவாங்க, அவங்க பாஷையில் சொல்லுவாங்க. அதே வந்து ஆடையை கரைனா யானை பாகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம்ல பார்க்கலாம். இது இடர்காடல், மங்களம், குழு உட்குறி இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தகுதி வழக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஷார்ட்கட் என்ன, நாகரிகம்காக ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமாக சொல்கிறது வந்து இடர்காடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அமங்கலமான சொல்ல மங்களமாக சொல்கிறது மங்களம்னு சொல்கிறது. பிறருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லணும், ஆனால் அவங்களுக்கு கூட்டத்தாருக்கு மட்டும் தெரியணும்னு சொன்னால் குழு உட்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. போலிங்கிறது எதுவுமே இல்லை, ஒரு விஷயத்தை வந்து வேற ஒரு எழுத்தால் ஒரு வார்த்தையில் இருக்க ஒரு எழுத்தை வந்து போலி, ஆனால் அதோட மீனிங் மாறாது. சரிங்களா? இதுதான் போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா முதல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, பசலுங்கிறது பைசல்னு சொல்லுவாங்க, மஞ்சுங்கிறது மைஞ்சின்னு சொல்லுவாங்க, மையல்ங்கிறது மையல்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் எழுத்து போலியாக மாற்றி வருது பார்த்தீங்களா, இருந்தாலும் பொருள் மாறலை. இதுவே இடைப்போலினா அமைஞ்சுங்கிறது அமைஞ்சின்னு சொல்லுவாங்க, இளஞ்சுங்கிறது இளஞ்சின்னு சொல்லுவாங்க, அரையருங்கிறது அரையர் அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க, அதில் பொருள் மாறாது. சரிங்களா? இடையில் இருக்க எழுத்து மட்டும் மாறுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இடைப்போலி. கடைப்போலிங்கிறது அகம்ங்கிறது அகன்னு சொல்லுவாங்க, இளம்ங்கிறது நிலன்னு சொல்லுவாங்க, முகம்ங்கிறது முகன், பந்தல்ங்கிறது பந்தர்னு சொல்லுவாங்க, சாம்பல்ங்கிறது சாம்பார்
அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. இது வந்து கடைப்போலி. எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. முற்றுப்போலினா எதுவும் இல்லை, மொத்தமாக மாறிடும். சரிங்களா? எடுத்து பாருங்களேன். 5ங்கிறத 5 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. என்ன 5ங்கிறத ஒரு எழுத்து மட்டும் மாறல, மொத்தமாக எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் அதோட பொருள் மாறல. 5ங்கிறத 5 அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதுதான் இதோட முற்றுப்போலியோட எடுத்துக்காட்டு. இதில் பாருங்களேன், பந்தருங்கிறது வருது பார்த்தீங்களா? இது வந்து என்ன போலின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பந்தருங்கிறது வந்தது வந்து கடைப்போலி. பந்தருங்கிறது பந்தல் அப்படின்னு வரணும். மைஞ்சிங்கிறது வருது வந்து என்ன சொல்லினா முதற்போலி. 5ங்கிறது வருது அரையருங்கிறது வந்து இடைப்போலி. 5ங்கிறது வந்து முற்றுப்போலி. சரிங்களா? பந்தருங்கிறது கடைப்போலி. பந்தல் அப்படின்னு வரும். மைஞ்சுங்கிறது மைன் முன்னாடி வருதா, அப்போ முதல் போலி. 5ங்கிறது முற்றும். 5 வந்து 5ன்னு மாற்றிருக்காங்களா, அப்போ வந்து முற்றுப்போலி. அரையருங்கிறது அரையர்னு சொல்லி நடுவில் மாறணுமா, அது வந்து இடைப்போலி. அடுத்து பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா அவ்வளோதான், இந்த லெசன் முடிய போகுது. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துக்கலாம். கதைப்பாடல்ங்கிறது மெல்லடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைப்பாடல்ங்கிறது மெல்லடு. துணிவுங்கிறது கரேஜ், எல்லாருக்குமே தெரியும். சாக்ரிஃபைஸ்ங்கிறது தியாகம், இதுவுமே தெரியும். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. பேச்சாற்றல், இது ரொம்ப முக்கியம். எலோக்யூஷன் என்ன சொல்லுவாங்க? எலோக்யூஷன். கதைப்பாடல்னா பல்லட், பேச்சாற்றல்னா எலோக்யூஷன். ஒற்றுமைனா யூனிட்டி, என்ன ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம்னா ஸ்லோகன். சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. சரிங்களா? இதோட வந்து இயல் 3 முடிஞ்சிச்சு. இயல் 4 வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.